பேசுறான் பேச்சு. இந்த லா பாயிண்ட் பன்னீர்செல்வத்துக்கிட்டயா நடக்கும்? என்னங்க அந்த ஆளு கேஸ முடிச்சு அவர் லேஸ்ல விட மாட்டீங்களா? எப்படி விடுவேன்? வேற ஒரு கேஸ் வந்து மாட்டினா தானே இவனை கட்டி விடுறதுக்கு. அவன் ரோடு பூரா திட்டிக்கிட்டு போறான். இல்ல சாக்லேட் தின்னுட்டு போறான். எனக்கு காதுல கேட்கும். உங்களாட்ட 1.5 மணி நேரத்துக்கு ஒயர் தேவையில்லை எனக்கு. அது சரி, உன் கேஸ் என்ன ஆச்சு? அவ்வளவுதானா? எனக்கு தெரியும். சிரிக்கணுங்கிறதா சிரிக்கிற பாரு. பாரு, தோல்வி ஏற்படுறதுதான் சகஜம். இதுக்காக வருத்தப்படக்கூடாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இந்த லாயர் மீனாட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது சார். பாயிண்ட் அவுட் பன்னீர்செல்வம் அவர்களே. இன்னைக்கு ஒரு நிரபராதிக்கு விடுதலை வாங்கி கொடுத்து வந்திருக்கிறேன். உங்களை மாதிரியே பேச வேண்டிய பாயிண்ட கோட்டை விட்டுட்டு கட்சிக்காரனுக்கே தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. மேயர் மீனாட்சி பேர்லயே பாயிண்ட் அவுட்டா? லாயர் மீனாட்சிங்க. லாயர் மீனாட்சி நான் எத்தனை பேருக்காக வாதாடி லட்சாதிபதி ஆக்கியிருக்கேன் தெரியுமா? தெரியுமே. அவங்களாம் ஏற்கனவே கோடீஸ்வரா இருந்திருப்பாங்க. நீங்க கோர்ட்ல வாயை திறந்து லட்சாதிபதி ஆக்கிருப்பீங்க. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. அதையும் விட்டு பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். அதெல்லாம் போட்டோம். நீங்களே கேப்பீங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னையோட 4 மாசம் ஆகுது. 4 மாசமா? 24 வருஷத்துக்கு பிறகு 4 மாசமா? என் தங்கமே, ஏன் இதெல்லாம் என்ன சொல்ல? குத்துன மூக்கெல்லாம் உள்ள போயிடும். அதே மாதிரி சப்பையா குழந்தை பிறக்கும். இந்த வயசுல அந்த ஆசை வரையா உங்களுக்கு? 24 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். 4 மாசம் நானது கையருங்க. பெத்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருக்கான்னு சொல்றேன். குத்துக்கெல்லாம் நிக்கிறீங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சா? நான் கேட்கலையே. கேட்க இட்லியே நீயே வா. இருக்கட்டும். போதும் பாரு. எங்களுக்கு காது கேட்கும். உங்களாட்ட 1.5 மணி நேரத்துக்கு ஒயர் தேவையில்லை. ரொம்ப அவமானம். ஹலோ, லாயர் மீனாட்சி ஹியர். ஹலோ ஜானகி, எப்படி இருக்க? ஒண்ணுல உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான். அண்ணன் நல்லா இருக்காங்களா? என்னங்க ஜானகி பேசுதுங்க. யாரு? இந்த வாலிபக்கிழவன் பொண்டாட்டியா? ஆமா ஆமா, உங்க அண்ணன் எங்க அண்ணனை கிண்டல் பண்றாரு வாலிப கிழவன்ட்டு. அப்படியா? சாயங்காலமா வர்றோமே. கண்டிப்பா வர்றோம். என்னங்க ஜானகி சாயங்காலம் நம்மள வீட்டுக்கு கூப்பிடுது. எதுக்கு இப்ப? எதுக்கா? திங்கிறதுக்கு. அப்ப போவோமே. போவோம். எல்லாரும் புறப்பட்டாச்சு, நாம போலாமா? எனக்கு இன்னும் 1 மணி நேரம் வேலை இருக்கு. நீங்க புறப்படுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாலும் பிரார்த்தனையா இல்ல, நாளைக்கு கூட முடிக்கலாம். ஒர்க்க பெண்டிங்ல வைக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க. நல்ல வழக்கம் தான். இப்பதான் ஞாபகம் வருது, நான் ஒரு மடைய நாளைக்கு கமிட்டி மீட்டிங் இருக்கு, கீ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கும் கரெக்டா 1 மணி நேரம் வேலை இருக்கும். நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு பொறுத்து பாத்துக்கலாம். நான் வர்றேன். ஏமா தங்கச்சி, எங்க இந்த வாலிப கிழவனை காணும்? இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? வந்துட்டாரு. இன்னும் எங்க காணும்? அத ஏன் கேக்குறீங்க? எல்லாம் மார்னிங் வாக் மட்டும் தான் போவாரு. இப்ப என்னடான்னா ஆப்டர்நூன் வாக், ஈவினிங் வாக், மிட் நைட் வாக் போக ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க இதெல்லாம் கேட்டா உனக்கு என்னடி தெரியும்? பாடியை சும்மா வச்சுக்கணும். நான் ஒரு யங் மேன்ங்கிறாரு. அட, இந்த வாலிப கிழவன் யங் மேனா? இல்ல நீங்களா? அந்த கேள்வி எங்க கேட்கறது? வேற எங்க கேட்க சொல்றீங்க? அவரே வந்துட்டாரு, அங்க கேளுங்க. La 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 la. Hi.
என்னையா வக்கீல் சௌக்கியமா? அவருக்கு என்னென்ன மூச்சு பிடிப்பு, ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, உப்பு வியாதி, மத்தபடி நல்லதா இருக்காரு. ஏன் இப்படி வளர்த்துற? ஒரு மணிய கடை என் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு போயேன். ஏன் வாலிபா கேவா என்ன பேப்ப சிரிப்பு? இது என்ன பனியனு ஆப்ட்ராயரு ஒரு பஃபுன் மாதிரியே இருக்கிற? நீ வக்கீல் இல்லையா, வைக்கோல். உனக்கு ஏதாவது விவசாய தெரியுதா? இந்த டிரெஸ்னுடைய கிளாமரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு போனா குறைஞ்சது 25 காலேஜ் கேர்ள்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்படியே ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி போலீஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி? அப்படி ஃபாலோ பண்ணுச்சே. என்ன போலீஸ்? பெண் போலீஸ். வாலிபா கேவா கழுவங்க சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் சொல்ல போறத நீ கேட்கலன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். சொல்லு. அவைவ பார்த்து பிரயோஜனம் இல்ல. நம்ம கட்டுன பொண்டாட்டி அன்பா பிரியமா குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்த்தான்னா அதுலதான் லைஃபே இருக்குது. இவர் இவ்வளவு சொல்றாரு, தம் பிள்ளைய பத்தி என்னைக்காவது கவலைப்பட்டு கேளுங்க. அதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல, எடுத்துட்டு வரேன். காதுல போடு. காதுல போடியா? போட்டேன். உன் பையன் வெளியூர்ல படிச்சுட்டு இருந்தானே, இப்ப எப்படி இருக்கிறான்? அவனை சின்ன வயசுல பார்த்ததுனா அவன் கிடக்கிறான் விடு. இவருக்கு அவனை பத்தி கவலையே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, படிச்ச உடனே எங்கேயாவது வேலை கிடைக்குமா? எப்ப பாருங்க பிள்ளைய தண்டச்சோறுன்னு கரைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தாரு. என் பிள்ளை ரோஷக்காரனாச்சே. ஒரே வருஷத்துல பெரிய மனுஷனா வர்றேன் பாருங்கன்னுட்டு இவர்கிட்டே சபதம் பண்ணிட்டு போனா. இப்ப எங்க இருக்கானோ எப்படி? போயா காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். அந்த இருக்கா? இல்ல. இல்லையா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அந்த இருக்கா? இல்ல. அதுவும் இல்லையா? பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? செருப்பு. உடம்பு எப்படி இருக்கு? இருக்கார வாங்க. அங்க இருக்கு, தரேன். உள்ள வச்சிருக்கீங்களா? என்ன சார் இது? நான் போட்டால் தெரியும் போடு, இப்ப ஜோட்டால் அடிப்பேன் ஓடு. என்ன சார் இது? அந்த ரெக்கார்டு வேணுமான்னு கேட்டேன். என்ன சார் கஸ்டமரை இன்சல்ட் பண்றீங்களா? கஸ்டமரா நீ? கஸ்டமர் இனிமே இந்த பக்கம் வெண்ட இருக்குதுல. என்ன சார் அந்த கஸ்டமரை விரட்டிட்டீங்க? விரட்டுறதா? கரும்புளி செம்புளி குத்தி கழுது மேல குறை வச்சு மவுண்ட் ரோடு ஊர்வலம் அனுப்ப போறேன். பெரிய மன்மத ரொமான்ஸ் பண்ண வந்துட்டாரு. நான் வீட்டுக்கு புறப்படுறேன். வாங்க, கார் டிராப் பண்றேன். இன்னைக்கு லேட் ஆகல, நான் பஸ்லயே போறேன். 1 minute. பாத்தீங்களா? நிக்கிறான். அதுக்காக தான் சொன்னேன் பேசாம உங்களுக்கு கார்ல வந்துருங்கன்னு. உங்களுக்கு எதுங்க வீண் சிரமம்? சிரமமா? இந்த ஜென்மம் எடுத்ததே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணத்தானே. சங்கோச்சப்படாதீங்க, வாங்க. மில்டன் என்ன சொல்லிருக்கான்னா, காரை பார்த்து ஓட்டுங்க. மில்டன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேன். கமிங் பேக் டு மில்டன். மில்டன் என்ன சொல்லிருக்கான்னா, ஒரு பொண்ணு முதல்ல ஒரு ஆணை காதலிக்கிறா, அப்புறம் அவனை விட்டுட்டு காதலியே காதலிக்கான்னு சொல்லிருக்கான். எப்படி இருக்கு? ரொம்ப அறிவையா இருக்கு. நான் கூட அப்படித்தான் நினைச்சேன்.
பேசாம நீங்க ஒரு டிரைவர் வேலைக்கு வச்சுக்கலாமே. வச்சிருந்த அப்புறம் நானே விளக்கிட்டேன். ஏன் 4 தடவை என்ன காவட கொண்டு போய் மோதி கொல்ல பார்த்தான். அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே. என்ன கொல்லதுக்கா? நோ, அவனோட திறமையை நிரூபிக்க. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சம்பளமே இல்லாம ஒரு டிரைவர் வச்சுக்கலாம். சம்பளமே இல்லாம டிரைவரா? யார் இது? ஸ்க்ரூ டிரைவர். ஹலோ, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. இனிமே தினம் காலையில நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன ஐயோ, இது உள்ள சிரமம் இல்ல. இதே தெருவுல என் ஆடிட்டர் வீடு இருக்கு. தினம் அவரை பார்க்க வரேன், அப்படி உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். உங்க பயம் எனக்கு புரியுது. முட்டாள்தரமா காரை கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன். அதுவும் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்க நிறுத்திக்கிறேன். நீங்க நேராக வந்துடுங்க, 2 பேரும் சேர்ந்தே ஆபீஸ் போயிடுவோம். எப்படி ஐடியா? வண்டர்ஃபுல். நாளை காலையில 9 மணிக்கு அந்த பெட்ரோல் பங்க். ஓகே? ஓகே, நீங்க புறப்படுங்க. மாட்டானே, நீங்க உங்க வீட்டு வாசலுக்குள்ள நுழைகிற அழகான காட்சியை இந்த கண்களால பார்க்காம இந்த இடத்தை விட்டு ஆசையா மாட்டானே. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றோ நடக்குது. இடையா இது இடையா. என்கிட்ட வேலை கேட்டு வந்தவ இல்ல? ஆமா, இவ ஏன் செடி புதருக்குள்ள மறைஞ்சிக்கிறா? ஏதும் இல்லாதது போல் இருக்குது. இதெல்லாம் நம்மள ஒரு பிளான் போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். la 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 la